continued and இன்னைக்கான டீம் once again spoof. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எம்பிட்டு வேணாலும் யோசிக்கலாம். ஆனா இறங்கிட்டோம்னா யோசியே கூடாது, வச்சு ஒரே இது. வணக்கம் சீதா. வணக்கம். நீங்க என்ன சமைக்க போற? காவாக்குள்ள கையை விட்டா காபி தூள் அப்படின்ற டிஷ் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார். வாவ், சூப்பர், எக்ஸலென்ட். சபரி, ஒரு ஃபுல் அடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நான் இருப்பேன், வாமிட் எடுப்பேன். அப்ப கூட எனக்கு பெருமையா இருக்காதுடா. ஆனா என் பிள்ளை ஒரு பெக்கு நீ அடிச்சுட்டு ஒரு வாமிட் எடுப்ப பாரு, ஊரெல்லாம் சொல்லுவேன் என் மகன் என் மகன். அவ்வளவு மயங்காலவளா அடி நீ? ஆமாண்டா. அடுத்த டைலாக் என்னடி மறந்துட்டியா? அந்த வின்னர் இஸ் மத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னா அதுக்கு ஏராளமான டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் ஷுவர் ஷாட் எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் நம்மள சுத்தி இருக்க பல விஷயங்களை கிண்டல் பண்றது. இதேதான் இன்னைக்கும் நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர்கள் இந்த மேடையில செய்ய போறாங்க. சோ ஜட்ஜஸ், யூ ஆர் ஆல் செட் இல்லையா? நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த பேட்டில் ரவுண்ட்ஸ்க்கு எல்லாம் கியர்டாப்பா? ரெடி. இந்த பேட்டில் ரவுண்டுடைய இறுதியில ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது. 2 டாப் பெர்ஃபார்மர்ஸ், ஒரு வின்னர் அண்ட் ஒரு ரன்னர் அனௌன்ஸ் பண்ண போறோம். கூடவே ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸும் இருக்க போகுது. சோ வித் தட் செட், இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டீம் ஆன் தி ஸ்டேஜ், கோபி அண்ட் சுதாகர் duo. இன்னைக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா படிச்சுட்டு வர்ற ஒரு விஷயம், நாம ஒரு 2000 வருஷம் கழிஞ்சு எல்லாருமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, அவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்ல போறோம். சூப்பர். டேய், என்னடா வந்து பாத்துட்டு இருக்க? அங்க போய் ஏதாவது தேடுறான். ஆர்கியாலஜிஸ்டின் பேரை வச்சுக்கிட்டு கேவலம் கேட்ட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அப்பல இதற்கு ஒரு என்னென்னமோ எழுதி இருக்கு. இதுவா? ஒண்ணுமே புரியலையே. ஐ திங்க் திஸ் இஸ் தமிழ். ஓ, தமிழா? அப்ப நமக்கு கண்டிப்பா புரியும். ஏய், தமிழ் தான்டா, திருக்குறள் நினைக்கிறேன்டா. என்னென்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அவ்வளவுதான், ஒண்ணு கிடையாது. பாருங்க, என்னம்ப என்னம்ப யானை, அதாவது எழுத்து பிள்ளை வந்துருச்சுடா. யானைக்கு யா போடணும், ஏ போட்டாங்க, அதனால எழுத்து பிள்ளை வந்துருச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, யானைக்கு 2 கண்ணு இருக்கும் அவர் போட்டிருக்காங்க, அது உயிரோட தான் வாழுங்கிறாங்க. டேய், இதுக்கு உண்மையிலே தான் அர்த்தமாடா? ஆமா, நம்ம உள்ளே. அப்ப இது என்னவாடா இருக்கும்? தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஐயோ, இது கூட உனக்கு தெரியலடா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், வெளியே காயமா இப்படி உள்ளாரும், அதுவே தப்பு. அது பரவாயில்ல, அடுத்த வரி படி. ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. இங்க ஆறல எப்படி நாக்குல புண்ணு வரும்? எப்படி வரும்? அடுத்த குரலுக்கு போ. டேய், உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சவனுடா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒண்ணும் கிடையாதுடா. முதல்ல ஒரு மிருகம். ஆமா. அகர, அது இன்னொரு மிருகம். மிருகமா? ஆமா. இதுல வந்து மாப்பிள்ள பாத்துக்க, மாப்பிள்ள முதல்ல அந்த காலத்துல எழுதுபடி தெரிஞ்சிருக்கும் போல முதலைக்கு. ஆமா, இங்க பாரு, எழுத்தெல்லாம் ஆதி. ஆதி நம்ம டீம்ல இருந்த டீம்ல இருப்ப ஆதி. அந்தாதியா? டேய், அவன் அவ்வளவு ஃபேமஸாடா? ஆமா. அப்புறம் பாத்துக்க, முதற்றே உலகு. முதற்றே உலகு? முத தோணுது உலகம் தான். இது யாருக்கும் தெரியாது பாரு. டேய் டேய் டேய், இரிமவன இரு, இதுக்கு சொல்றா பாப்போம். மாப்பிள்ள தெரியலன்னா நீ எல்லாம் தூக்கு மாட்டி தொங்கலாம். இது தெரியலடா உனக்கு? சத்தியமா தெரியலடா, ஏதோ எழுதி இருக்காங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதே. லாண்டரி துணி போடுறோம்ல? ஆமா, அத போய் சொல்லிருக்காங்க. லாண்டரிக்கு துணி போடுறது பத்தியா? ஆமா. இங்க பாரு, எண்ணி துணிக காரமா போட்டுருக்காங்கன்னா, துணி லாண்டரிக்கு போடும் போது எண்ணி போடணும், திருப்பி ரிட்டர்ன் வாங்கும் போது எண்ணி தான் வாங்கணும். இல்லன்னு வச்சுக்க ஆட்டையை போட்டுருவாங்க. அப்படி ஆட்டையை போட்டா வாங்கறதுக்கு ரொம்ப இழுத்து பிடிச்சா கொடுக்கணும். அதுதான் இழுக்கு போட்டுருக்காம பத்தியா இல்ல? டேய், என்னால நம்ப முடியாதா? நீ சொல்றது இல்லாம போய் சத்தியமா தெரிஞ்சு போச்சு. வா கிளம்பும். டேய், இது என்ன அதான் படம் படமா போட்டு வச்சிருக்காங்க? உனக்கு தெரியாது இல்ல, நான் சொல்றேன் பாரு. அதாவது இது என்னது? கண்ணு. ஐஸ். அது என்னது? கண்ணு. இன்னொரு ஐஸ். அதாவது இந்த மாதிரி நெத்திக்கு மேல கண்ணுக்கு மேல 8,
ஆணு போட்டா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா, அதான் சொல்லியிருக்காங்க. எப்படி? எது குளிர்ச்சியா இருக்கும்? கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். எங்க திருப்பி சொல்லுங்க. இந்த மாதிரி 8 இந்த மாதிரி ஆவும் போட்டுருவோமா? போட்டுருவோமான்னு கேட்டேன். ஏய் என்ன சந்தேக பிரியாணியா? ஆமாண்டா. உங்க தாத்தா யாருன்னு சொன்ன? தமிழ் புலவர். நீ சொல்லவே இல்ல. ஆமா சொல்லிட்டல. உங்க தாத்தா தமிழ் புலவர். எங்க தாத்தா யார் தெரியுமா? ஹீஸ் an artist. ஆர்டிஸ்டா? டிராமா ஆர்டிஸ்டா, சினிமா ஆர்டிஸ்டா? ஏய் ஓவியர்ரா. அவர் மனசுல நினைக்கிற எல்லாத்தையும் படமாவே சொல்லிடுவாரு. அப்படி வந்த ரத்தம் தான் நானு. அவரோட ரத்தத்தின் வழியா நீ நான் கண்டுபிடிக்கிறேன் பார். சொல்லு. என்னென்ப ஏனை எழுத்தென்ப ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. என்னும் எழுத்தும் 2 கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்காரா காவாலி பயல. ஏய் அடிக்கலாம் வச்சுக்காத. ஏதோ ஒண்ணு சொல்றேன் பீத்திக்காத. நான் 5 சொல்லியிருக்கேன். சரிடா, நீ 2வது உள்ளதுக்கு டெஃபினிஷன் சொல்றா பாப்போம். அதாவது இங்க போட்டுக்க படத்தை பக்கம் என்ன தெரியுதுன்னா, தம்மு பத்த வைக்கும் போது நுனியில பத்த வைக்கணும், மூஞ்சி கிட்ட கொண்டு வந்தா மூஞ்சி சுட்டுரும் அப்படின்னு போட்டுருக்கு. எவ்வளவு நக்கல். இங்க சிகரெட்டே வைக்கல, இப்ப எங்களுக்குள்ள புகையிலே உடம்புக்கு கேடுன்னு போடுவாங்க. இது தேவையா? அடுத்தது வா. இது என்ன தெரியுமாடா? தீனால் சுட்டா கூட ஆறிரும். ஆனா அசிசியமா கேக்குறப்ப மனசுல புண்ணு வந்துரும். அத ஆத்தவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரா. இப்பேற்பட்ட புலவரை பார்த்து, இப்பேற்பட்ட பாட்டை பார்த்து கேவலப்படுத்திட்டேடா. நெக்ஸ்ட்டுக்கு வா. என்ன போட்டிருக்காங்க? ஆணு ஒரு கடவுளாம். நான் கேள்விப்பட்டதே இல்ல ஆணு ஒரு கடவுளை போட்டிருக்காங்க. அடிப்பேன். ஆங்கிறது எழுத்துக்கு முதல் எழுத்து, தமிழ் எழுத்துக்கு. கடவுள் எல்லாத்துக்கும் முதல்ல வந்த ஆளு. அதத்தாண்டா அப்படி போட்டிருக்காரு. படத்தையே போடலங்க. டேய் 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 இல்லடா, கடவுள்ங்கிறவர் ஒருத்தர் தான். நீங்க தான் அதை பிரிச்சு 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 புதுசா மாத்திக்க. விடு விடு விடு, அடுத்த மாட்டுக்கு வா. இத வாசி வாசி, இங்க வா. அதுக்குதான் 2 அடி வாங்கிட்டு வா. கீழே கீழடி கீழடி. அதாவது இந்த மாதிரி கூட்டத்தண்ணில குளிக்க கூடாது. கையில என்ன இருக்குன்னு பாத்துட்டு பேசுறாஜா. குட்டத்தண்ணில குளிக்க கூடாது, வீட்டுல போய் சவர ஆன் பண்ணி தான் குளிக்கணும். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு 2 போட்டு போட்டிருக்காங்க. அப்படியா போட்டிருக்கு? ஆமா அப்படி போட்டிருக்காங்க. ஆமா. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எம்பிட்டு வேணாலும் யோசிக்கலாம். ஆனா இறங்கிட்டோம்னா யோசியே கூடாது. வச்சு ஒரே இழு. இதுக்கு என்ன சொல்ல நீ? லாண்ட்ரி கடை. டேய் உன்னை நான் எதுக்கு வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. லாண்ட்ரி கடையை மன்னிக்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த போன் பேசுறா. ஓனே இல்ல, என்னத்த போன் பேசுறா? கடைசில இருக்கு சொல்லு. அது மானத்தை வந்து கூட்டமா வச்சு துப்புனா மலை மாதிரி உழுவுமா, அதை போட்டுருக்காங்க. முடியலடா. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. ஏங்க அதுலயே துப்பி தாங்க போட்டிருக்காங்க பாருங்க. வேணாலும் அந்த துப்பு இல்லடா, துப்பு கெட்ட நாயே. மலை இருக்குல்ல, மலை. ஆமா. அது மழையா வந்துச்சுன்னா தண்ணி வருமா? அந்த தண்ணி வயலுக்கு போகுமா? நெல்லு முளைக்குமா? அத தின்னு நீ வளருவியா? ஆமா. அந்த தண்ணியே நீ குடிப்பியா? அது மாதிரி எல்லாருக்கும் உதவுற மாதிரி வாழ்றான் நாயன் 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 சொல்லிருக்காரான் நாய. அப்பல அந்த மெசேஜ் விட்டு போறியா? மெசேஜா? சரி ரைட். எந்த மொழி கூட இதெல்லாம் கையில வச்சுட்டு பேசக்கூடாது. எல்லா மொழியும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழிக்க முடியாத ஒரே மொழி ஓவியம். திருக்குறளை ஓவியமாவும் மாத்தி வச்சா எல்லாருக்கும் புரியும். இது வரைக்கும் வரலன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும். இல்ல அப்படின்னா அதை புதுசா உருவாக்கணும். மெசேஜ் சொல்லிட்டேன். ஐயோ அடிப்பாங்க, ஐயோ அடிப்பாங்க. என்ன கெட்ட போட்டாலும் சூட் ஆகக்கூடிய ஒரே மூஞ்சி ஜந்துவா? காட்ஸில்லாவுடைய அவதாரம். சரி ஓகே சரளா மேம், நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய சரியான ஆள். வித்தியாசமான புதிய முயற்சி தான், கொஞ்சம் காமெடி கம்மியா இருக்கு. சரியா? மத்தபடி உங்க புது முயற்சி ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். மனோபாலா சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் பேசிக்கலா ஓவியங்கிறதுனால எனக்கு வந்து இந்த கான்செப்ட் கொஞ்சம் பிடிச்சது. ஏன்னா திருக்குறளை வந்து ஓவிய வடிவில செஞ்சா வந்து கண்டிப்பாக இன்னும் ரீச் ஆகும். நீங்க வந்து படிக்க தெரியாதவர்களோ பார்த்து புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு நல்ல கான்செப்ட். நடுவுல கொஞ்சம் லேக், பட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோர் தென் தட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களுடைய காஸ்டியூம்ஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேருமே சூட் ஆயிருக்கு. அதில் இந்த காக்கி அந்த டிஷர்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் டுகெதர் இஸ் குட். ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா அந்த அடி விழுணும் அவனுக்கு. ஏன்னா
திருக்குறள் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தோம். இங்க பரிமையில் அழகிற உரையிலேருந்து லேட்டஸ்டா உரை வரைக்கும் பாக்குறோம். இப்படி எவனும் உரை கொடுத்தது இல்லை. கடவுள் ஒரு சிரிப்பு சிரிச்சான் பார்த்தீங்களா? எப்படி சிரியா சிரியே நல்லா இருந்தது. சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டாக இருக்குது. இது அடிக்கடி யூஸ் பண்ண நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்து கொண்டாந்துருக்கீங்க. Congratulations. Thank you. அடுத்தபடியாக நம்மளுடைய இந்த கான்டெஸ்ட் ரவுண்ட்ல களமிறங்குறாங்க பாஷா ஆன்டி. சமைக்கவே தெரியாதவங்களை வச்சு ஒரு சமையல் நிகழ்ச்சி பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கான்செப்ட் சார். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இது கிச்சன் கிரிமினல் ஸ்டார் சீசன் 8 அதே பழைய செட்டு. நம்ம ஷோக்கு 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. முதல் ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா இவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலே இன்னும் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கியிருப்பாரு. ஏன் பேஷண்ட் ஆகி பெரிய ஆஸ்பத்திரியில கூட பத்திருப்பாரு. ஆனா அவரை நாங்க ரிட்டையர் பண்றதா இல்ல. லெட்ஸ் வெல்கம் செஃப் சோமு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது என்ன ஜட்ஜஸ் வர நேரம் ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்ணுங்க. சார் நான் ஜட்ஜி சார். சாரி சார், தெரியாம கலாச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல தெரிஞ்சுதான் கலாச்சேன். நம்ம ஷோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நிறைய ஃபீல் பண்றேன்ப்பா. நிறைய. என்ன சொல்றீங்க புரியலையா? போக போக தெரியும்பா. போக போக அவர் சொல்ற மாதிரியே போக போக பாப்போம். ரெண்டாவது ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா பச்சை தண்ணியை குத்தாலே 10 வாட்டி மோந்து பார்த்து தான் வாங்குவாரு. லெட்ஸ் வெல்கம் வெங்கடேஷ் புட்டே. இங்க வா. அது என்ன மிளகாவை தின்ட்டு பச்சை தண்ணி அப்படின்னே மோந்து பார்த்துட்டு வர. This is my mannerism. Our time starts now. பார்ட்டிசிபென்ட்ஸே வரல, அதுக்குள்ள என்ன டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்? இது என்னோட மேனரிசம். என்ன மாறிக்கிற? இது என்னோட மேனரிசம். லெட்ஸ் வெல்கம் தி ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் சீக்கு மூஞ்சி சீதா. வணக்கம் சீதா. வணக்கம். நீங்க என்ன சமைக்க போற? காவாக்குள்ள கையை விட்டா காபி தூள் அப்படின்ற டிஷ் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார். வாவ் சூப்பர் எக்ஸலென்ட். இந்த டிஷ் வந்துட்டு போன வாரம் நான் அப்ராட் போகும்போது சாப்பிட்டேன். சூப்பர். பிராட்வே கூட வழியிடாம தான் இங்க வந்து இவன் அப்ராட் போனானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சரியா? ரெண்டாவது பார்ட்டிசிபென்ட்ஸ வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம் அழுக்கு மூஞ்சி அழகு சுந்தரம். வாங்க அழுக்கு மூஞ்சி. அழகு சுந்தரம். சாரி அழகு சுந்தரம். அழுக்கு மூஞ்சி. அடுப்பு தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. என்ன சமைக்க போற? சீதாவை பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன பேச்சு பேசுறான் பாருங்களா அவன். இல்ல சார், சீதா படத்தை வச்சு பண்ணலான்னு இருக்கேன் சார். சாரிப்பா, மிஸ்டேக் பண்ணேன், மன்னிச்சிரு. ஓகே அழகு சுந்தரம், நீங்க பண்ண போற டிஷ் பேர் என்ன? டாலாக்கு டோல் டப்பிமா சார். வாவ் 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 வாவ். இங்க வா. என்ன சொல்லிட்டான்ட்டு வாவ் வாவ் வாவ்னு போற? இல்ல சார், அவர் சொன்ன டிஷ்ஷை கேட்கும்போது எனக்கு டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிக்குது சார். 4 டயலாக் பேச திக்குது, இதுக்கு நாக்கிலே நிக்குதான். ஒழுங்கா போய் நில்லு. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், ஆர் யூ ரெடி? ரெடி. வர வேண்டிய நேரத்துக்கு வயசுக்கு வராத, சொல்ல வேண்டிய நேரத்துக்கு டயலாக சொல்லாத. இப்ப சொல்லுவோம் டயலாக. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சீதா, நீங்க பண்ற சமையல் சான்ஸே இல்ல. யோ, நான் இன்னும் சமைக்கவே இல்ல. அப்படியா? ஓகே, நீங்க சமையல் பண்ணுங்க. பட் உங்க சமையல் வந்துட்டு டிஃபரண்டா ஒரு இன்னோவேஷனோட இருக்கணும். ஓகே, செஞ்சிடுறேன் சார். ஏமா என்னமா குண்டு பல்புலாம் தூக்கி போட்டுட்டு இருக்க? டிஃபரண்டா செய்யறேன் சார். அதுக்கு எதுக்கு நடுவுல சீரியல் பல்புலாம் உள்ள போட்ட? இனோவேஷன். அமேசிங் அமேசிங் சூப்பர். பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கான், அவனை கவனிக்கணும்னு எவனுக்குமே தோணல. போய் பாடுறா. இருங்க சார், நான் பாக்குறேன் சார். என்ன டிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? டாலாக்கு டோல் டப்பிமா சார். டாலாக்கு டோல் டப்பிமாவா? ஏய்யா, மனுஷன் எப்படி குக் பண்ணுவான்? ஏனா சார், கடாயை கவுத்து போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டா சார். ஏய் கடாய் வாயா, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ற? நீ போய் பாடுறா. அப்ப பத்த வைக்கிறேன். பத்தவை தெரியுது என்ன பத்த வைப்பன்ட்டு. மிஸ்டர் அழகு சுந்தரம், நீங்களா சொல்லுங்க சார். உங்க பொண்டாட்டி நேத்து தியேட்டர்ல வேற ஒருத்தனோட பார்த்தேன். ஏய், எதை பத்த வைக்க சொன்னா எதை பத்த வச்சிட்டு இருக்க? அடுப்ப பத்த வைடானா அவன் ஆளை பத்தி பத்த வச்சிட்டு இருக்கான் பாரு. ஓகே, உங்க டைம் முடிய போகுது. 5 4 3 2 1 31 32 33 34 35. 3ஆம் கிளாஸ் வாய்ப்பாட சொல்ல சொன்னா வந்து நில்லு. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், உங்க டிஷ் எல்லாம் எடுத்து வந்தீங்க வைங்க. வாங்க சார், வாங்க இங்க வாங்க.
நவருங்க. வாவ், எக்ஸ்ட்ராடினரி, அமேசிங். இந்த டிஷ் வந்துட்டு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சீஃப் குக்கா இருக்கும்போது சமைச்சது. சீதா, சூப்பர்மா, சூப்பர். சார் அது நான் சமைச்சது சார். ஓ, நீ சமைச்சதா? ஒரு நிமிஷம். என்ன இது, உப்பு இல்ல காரமும் இல்ல? ஸ்வீட் சார். ஸ்வீட்டார்னா என்னப்பா, உப்பும் காரமும் இருக்கணும், அதான் கிரியேட்டிவிட்டி. என்ன சார் போங்க. சீதா சமைச்சது இங்க இருக்குது. ஒரு நிமிஷம். வாவ், எக்ஸலென்ட், ஆசம், சூப்பர் சீதா. என்ன வாவ், எக்ஸலென்ட், ஆசம்? அவ என்ன சமைச்சிட்டான்னு மோந்து பாத்துற. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா. அத மோந்து பாத்துட்டு வாவ் எக்ஸலென்ட்ன்றான் பாரு. ஓகே, இந்த சீசனோட வின்னர் சீதா. எலிமினேட் ஆக போறது அழுக்கு மூஞ்சி. கலங்காதே ராசா, காலம் வரட்டும், நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும். செத்து போன இடத்துல நீ புல்லு வேணா முளைக்கும். நீ செத்து போனா வெள்ளி எல்லாம் முளைக்காது. கமலஹாசன் பர்ஃபார்மன்ஸா? எலிமினேட்டடா நாயா? அடுத்த சீசன் கிச்சன் கிரிமினல் சார்ல நான் தான் சார் வின் பண்ணுவேன். 7-8 சீசன் வந்தாலும் நாங்க தான் ஜெயிச்சு. அப்பயும் உன்னை எலிமினேட் தான் பண்ணுவோம். அப்பயாச்சும் காசோட வா. சார், your time start now. ஷோவே முடிஞ்சிச்சு. சோலோ பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். மனோபாலா சார். நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. டைமிங் ரொம்ப நல்லா இருந்தது. டைமிங்கு அந்த இது இவரு வந்து இந்த தொப்பக்காரர் சைலண்டா இருந்தாலே நல்லா இருக்கும். போய் நீ பேசாம இருந்தா ரொம்ப சீனே காப்பாத்திடுற, கதையை காப்பாத்திடுற. நீ உனக்கு ஒரு பாட்டு வேறயா? ஐயோ ஐயோ, பர்ஃபார்மன்ஸ் வேற. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் வந்து ஷோலாம் வந்து எவ்வளோ நிறைய இதுல வந்து அண்டர் கரண்ட் பாத்தீங்கன்னா ரியல் ட்ரூத் நிறைய நடக்குது. அது அப்படியே சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தில. நல்லா இருக்குமா. ஆல் தி பெஸ்ட். ரமேஷ் கண்ணா சார். ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது. டயலாக்ஸ், பஞ்சஸ், பெர்ஃபார்மன்ஸ் யாருமே மிஸ் பண்ணல. அதான் அந்த தப்பிச்சிங்க நீங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவரு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, பஞ்சஸ் நல்லா இருந்தது. எப்படி கிண்டல் பண்ணுமோ அற்புதமா கிண்டல் பண்ணுங்க. ஒன்று கடைசியில் அந்த சமைக்க தெரியலன்னு எழுதி வச்சிருந்தா பாரு கடையில். அதனால் அதை பார்த்து அவர் ரொம்ப அற்புதமான ஆசம் சொல்லி எது இருந்தாலும் பாராட்டிடுறது. அப்புறம் பார்த்த அப்புறம் நிறைய ஜட்ஜுங்கள் திட்டுறீங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஜட்ஜ் இல்லை, அது ஞாபகத்தில் வச்சு. டிஸ்க்ளைமர் முதல்லயே போட்டீங்களா சார்? ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதம், சூப்பர். சரளா மேம், நீங்க யாரை நோட் பண்ணீங்க? இல்ல, எல்லாரும் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. என்னன்னா அருண் விஜய் வழக்கம் போல அவங்களுடைய டைமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை இன்னொரு ப்ரோக்ராமுக்குள்ள திணிக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் சின்னி சார், உங்களுடைய தீர்ப்பு என்ன? ஆசம், எக்ஸலென்ட், சூப்பர். இதுல உள்குத்து எதுவும் இல்லையே? குத்துதான், உள்குத்தே இல்ல, ஸ்ட்ரெயிட் குத்துதான். ஆனா கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா குத்திட்டீங்க. ஏன்னா சட்டையர் ஷோன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா இந்த குக்கிங் ஷோ எவ்வளவு சட்டையர் பண்ணணுமோ அதை ரசிக்கிற மாதிரி பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம ஃபாஸ்ட் டைமிங், உனக்கு ரொம்ப பிரமாதம். நீ அப்படியே டெவலப் பண்ணா ஃபியூச்சர் யூ வில் கெட் an opportunity. You also can become a நாகேஷ் மாதிரி வரலாம். ஸோ எக்ஸலண்ட் செட்டப். உங்க குரூப்பே எக்ஸலண்டா இருக்கு, நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஷோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ வில் கெட் a big name. Congratulations. Thank you sir. Up next in the spoof team la களமிறங்க போறாங்க சபரீஷ் and கார்த்திக். இனி கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மது விலக்கு கோரி எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மது விலக்கு வேணுமா வேணாமான்னு நாங்க இங்க சொல்ல வரல. ஆனா மது கடைகளோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து ஃபியூச்சர்ல தொடரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உடனே வரணும். அப்படி ஃபியூச்சர்ல தொடர்ந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்குள்ள அப்பா மகனோட கான்வர்சேஷன் எப்படி மாறிடும் அப்படின்றத பத்தி. சபரி, இந்தா மோர் சாப்பிடு, உடம்பு நல்லது. எனக்கு வேணாம்ப்பா. டேய் சாப்பிட்றா புறா. எனக்கு வேணாம் சொல்றேன்லப்பா. டேய் நில்றா சபரி. என்னடா உங்க அம்மா பெசாட்டி வந்துட்டு நான் ஏதோ ஒரு சரக்கு அடிச்சுன்னு சொல்லிட்டு போறா, நீ ஏதோ நான் மட்டும் தான் சரக்கு அடிக்கன்னு சொல்ற. என்னடா நடக்குது இந்த குடும்பத்துல? உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன சரக்கு வாங்கி கொடுத்தா குடிப்பீங்கன்னு யோசித்து வாங்கி கொடுத்தனே.
அது என் தப்பா? என்ன ஆளுக்காளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க? சொல்றா, நான் என்னடா சரக்கு அடிச்சேன் சொல்லு. எல்லா சரக்கும் நீங்க மட்டும்தான் அடிச்சீங்க. நானா? எல்லா சரக்கும் நீங்க மட்டும்தான் அடிச்சீங்க. போதும்பா, நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு வாங்கி கொடுத்த சரக்கெல்லாம் போதும். நான் இழந்ததெல்லாம் போதும்பா. என்னடா இழந்த? இன்னும் புரியலையா உங்களுக்கு? டைரக்டர் ராஜேஷ் சார் படத்துல என்ன இருக்கோ, எம்ஜிஆர் சார் படத்துல என்ன இல்லையோ அததான் நான் இழந்தது. சரக்கு, கட்டிங், சின்ன சின்ன கட்டிங் எல்லாம் இழந்துட்டேன்ப்பா உங்களால நானு. டேய், உனக்கு என்ன சரக்கு பிடிக்கணும் 10 பார் ஏறி இறங்கி வந்து வாங்கி தருவேனடா. நீங்க ஒவ்வொரு தடவையும் நல்ல சரக்கா நல்ல பார்ல வாங்குனீங்களா இல்ல நல்ல பிராண்டான்னு பாத்தீங்களே தவிர எந்த சரக்கு அடிச்சா எனக்கு போதை ஏறும் நினைச்சீங்களாப்பா? நீங்க நினைக்க மாட்டீங்கப்பா, நீங்க நினைக்க மாட்டீங்க. என் கூட உட்காந்து தண்ணி அடிச்சாதானப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த சரக்கு அடிச்சா போதை ஏறும். எப்போ என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு தண்ணி அடிக்கிறீங்களாப்பா? என்ன கூப்பிட்டு தண்ணி அடிங்கப்பா, என் கண்ணை பார்த்து தியா சொல்லுங்கப்பா. டேய், இதே தாண்டா நான் சொல்லிருக்கேன். வாடா தண்ணி அடிக்கலாம், வாடா தண்ணி அடிக்கலாம் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. நீங்க சொல்லுவீங்க, நான் செய்ய மாட்டேன். டேய், போன மாசம் கூட பாண்டிச்சேரியில உன் ஃப்ரெண்ட கூட்டு போய் சரக்கடின்னு சொன்னேனடா. நீங்க சொன்னீங்க, ஆனா அன்னைக்கு காந்தி ஜெயந்திப்பா. ராத்திரி 10 மணிக்கு டாஸ்மாக் போய் தண்ணி அடிக்க சொன்னீங்க. நானும் போனேன். நான் நடந்து போறதுக்குள்ள அங்க கடைய மூடிட்டாங்கப்பா. திரிக்கிறாங்கப்பா எல்லாரும் என்னங்க பார்த்து. நானும் அழுதுட்டே வந்த வீட்டுக்கு. வாடா சபரி தண்ணி அடிக்கலாம்னு சொன்னீங்க. நானும் சந்தோஷமா தண்ணி அடிக்கலாம்னு உக்காந்த. எனக்கு ஒரு டம்ளர் வச்சு அதுல சரக்கும் ஊத்துனீங்க. அதுல தண்ணி ஊத்து, கோக் ஊத்து, கியூப்ஸ் போடு, ஐஸ் கியூப்ஸ் போடு அப்படின்னு சொல்லி என் கையை இப்படி புடிச்சுக்கிட்டு என் சரக்குக்கும் நீங்களே மிக்சிங் பண்ணி அதையும் நீங்களே அடிச்சிட்டீங்கன்னா நான் எதுக்குப்பா தண்ணி அடிக்க உட்காரணும்? பத்தாததுக்கு சைட் டிஷ் ஹாஃப் பாயில் சாப்பிடறதுக்கு கூட சொல்லி கொடுத்தீங்கன்னா தொண்டையில இறங்க மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியாது. ராத்திரி 10 மணி ஆனா கையெல்லாம் நடுங்குதுப்பா. தண்ணியே அடிக்காம போதை ஏற மாதிரி நடிக்கிறது நரகம்பா, அது நரகம். டேய் சபரி, போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல சரக்கு உனக்கு ஃபுல்லா கூட கொடுத்தேனடா. அது மம்மி எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அடிச்சிட்டாங்க. சட்டமான மம்மிடாப்பா. அன்னையில இருந்து நான் மம்மி கிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். டேய், என்னடா சொல்ற? இத்தனை நாள் உனக்கு போதை ஏறலையா? இத்தனை நாள் எனக்கு போதை ஏறிச்சு நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுட்டீங்கல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக 24 வருஷமா போதை ஏற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா. நடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நான் திரும்பி பார்க்கும்போது வெறும் நீங்க அடிச்ச காலி பாட்டில் தான்ப்பா இருக்கும். நான் இருக்க மாட்டேன். இப்ப என்னப்பா, அந்த மோரை நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? குடிக்கிறேன்ப்பா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இது வரைக்கும் நான் அடிச்சது தண்ணிப்பா. இது அடிச்சா எனக்கு போதை ஏறாது. போதை ஏற மாதிரி நடிச்சேன், இனிமேலேயே அப்படியே நடிக்கிறேன். ஆனா மோர் குடிச்சா போதை ஏறாதுப்பா, போதை இறங்கும். பரவாயில்லப்பா, அப்பயும் நான் அதை குடிக்கிறேன். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்பா, தயவு செஞ்சு அந்த மோரை குடிச்சிட்டு தண்ணி ஏறின மாதிரியே அடிக்க சொல்லி மட்டும் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். சபரி, ஒரு ஃபுல்லா அடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நான் இருப்பேன், வாமிட் எடுப்பேன். அப்ப கூட எனக்கு பெருமையா இருக்காதுடா. ஆனா என் பிள்ளை ஒரு பெக்கு நீ அடிச்சுட்டு ஒரு வாமிட் எடுப்ப பாரு, ஊரெல்லாம் சொல்லுவேன் என் மகன் என் மகன். வலிக்குதுடா. எப்படா மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தை வச்சு வச்சு எப்படா? தெரியும்ப்பா, நீங்க இப்படி உடஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நல்ல அப்பாப்பா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, உங்களுக்கு தெரியாம தண்ணி அடிச்சுன்னு நினைச்சேன், முடியலப்பா. இப்ப கூட நான் வாங்கின ஃபாரின் சரக்கு உங்க பின் பாக்கெட்ல தான்ப்பா இருக்கு.
வேண்டாம் சபரி, எல்லாம் என்னாலதானா? போ சந்தோஷமா தண்ணி அடி, போ வா போடா, பாத்துக்கலாம்டா, போடா போடா போடா. இந்த மாதிரி விபரீதங்கள் வீட்டுக்குள்ள நடக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா மது கடைகளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சபரீஷ் அண்ட் கார்த்திக் இப்படி ஒரு பாச போராட்டத்தை நாங்க பார்த்ததே இல்ல. ஜட்ஜஸ் எல்லாருமே ஒட்டுமொத்தமா இந்த செட்டே உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருக்கு. சோ பிக் 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 கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ சைடுல இருந்து, அதுக்கப்புறமா இங்க வரலாம். சோ மனோபாலா சார், நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க கமெண்ட் சொல்ல. என்னன்னா, என்னால முடிந்த அளவுக்கு இந்த ஸ்கிட்டை நான் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறேன். ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏன்னா இட்ஸ் நாட் த கொஸ்டின் வந்து மது அருந்தக்கூடாது, பின்னாடி வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ஃபோர் டோல்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், வசனம், அதுக்கு நீங்க 2 பேர் நடிச்சிருக்கீங்க, 2 பாட்டில் தான் இதுல வந்து அவ்வளோ அழகான ஒரு முடிவு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்து வேற இதுல அருமையா இருக்கு. சபரீஷ், ஆல்வேஸ் யூ ஆர் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். சபரி, ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நீங்களும் அதுக்கு ஈக்குவலா வந்து ஈடு கொடுத்து பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு அண்மையில வந்து ரொம்ப சின்ன பயம் ஒன்று இருந்தது. பயம்னா பெரிய பயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் வந்து நகைச்சுவைகள் அப்புறம் வந்து இந்த யூத்தோட தாட்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கும். ஏன்னா வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ரீசெண்டாக வரும்போது அப்படியே 2015 தமிழ் சினிமா அப்படியே உள்ள போயிடுமோன்னு. ஆனா இப்போ சொல்றேன், இந்த நிகழ்ச்சியில் இப்போ சொல்றேன், 2017-18 இந்த கேங் தமிழ் சினிமால கலக்குன்னு கலக்கிட்டு. Once again, future foretold. இப்ப சின்னி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். இதுக்கான உத்தரவாதத்தை ஆஸ் எ டைரக்டர், ஆஸ் எ நடிகன் நான் கண்டிப்பாக செய்வேன். அப்புறம் வந்து மதுவிலக்கு வந்து போராட்டம் பண்றவங்க, அடிக்கிறவங்க, கல்லெடுத்து அடிக்கிறவங்கலாம் உண்மையில மது வேணான்றதுக்காக அடிக்கல. அவன் அடிக்க போகும்போது 5 ரூபா பேக்கெட்டை 15 ரூபா வித்து அவனை தரக்கு அடிக்க விடாம, நல்ல சைட் டிஷ் கொடுக்காம டார்ச்சர் பண்ணாங்க டாஸ்மாக் ஊழியர்கள், அந்த கடைக்காரங்க. அந்த கோபத்துல தான் அடிக்கிறானுங்க. அதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி மது வேணான்னு அடிக்கல. இல்ல, இவன் போய் ஒரு குவார்டர் காட்டா இதுதான் சரக்கு, இது இருந்தா அடி, இல்லைன்னா போய் நேரன்றான். 5 ரூபா மீதி கொடுக்க மாட்டேன்றான். தண்ணி பேக்கெட்டை கொடுத்தா இதான் உண்மை. நான் சொல்றேன், இது நிறைய பேர் தெரியாது. அதனாலதான் மது விலக்கு பத்தி பேசாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் பேச. இல்லம்மா, நான் சொல்றேன், இதெல்லாம் வயிற்றுச்சல், தண்ணி அடிக்கணும், வயிற்றுச்சல் இதெல்லாம் தெரியுதா சார்? மெல்லிசா ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்களா அந்த பக்கம் நீங்களானே புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் தான் நான் எப்பவுமே இருப்பேன். உங்களை ஒதுக்கிட்டாங்க ஒட்டுமொத்தமா. இதுக்கப்புறமும் நான் பேசணுமா? அதாவது பேசணும், இப்பதான் நீங்க பேசணும். அதாவது ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத. அதாவது எப்படின்னா, இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே கை தட்டினாங்க, எல்லாருமே வந்து கை கொடுத்தாங்க, எல்லாமே ஓகே. ஒரு சரக்கு, அதாவது ஒரு தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே இங்க குடிமக்கள் எல்லாம் என்ன ஆர்ப்பாட்டம், என்ன ஒரு ஆர்ப்பாட்டம். ஏமா எங்களுக்கு மன மகிழ்ச்சியை நீங்களா கொடுக்கறீங்க? அது ஒண்ணுதான் கொடுக்குது. அப்ப இவ்வளவு நேரம் அவங்க வந்து மதுவிலக்க பத்தி பேசுறதுக்கு இதுக்கு என்ன இது? அப்ப எதுக்கு வந்து திவ்யா அவ்வளவு நேரம் கை தட்டிச்சு? அப்படின்னா அது குடிக்கணும்னு சொல்றியா? ஆனா ஒரு கான்செப்ட வச்சு செட்டையே கலக்கிட்டீங்க சபரீஷ். எக்ஸலண்ட், ஆசம், ஹேட்ஸ் ஆஃப். அப் நெக்ஸ்ட் ஒரு புது விதமான டீம். இந்த புது காம்பினேஷன் இங்க வந்து என்ன பண்ண போறாங்க ஸ்பூஃப்லன்றது பார்க்கணும். பொறுத்திருந்து பாப்போம். பிரிச்சிருவோம் டீம். அப் நெக்ஸ்ட் எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு மாமன் பொண்ணுதான். அவளை முடக்கிறனா இல்லையாங்கிறது தான் கான்செப்ட். காப்பாத்துங்க.
எங்கயா மாமா முன்னு எங்கயா மாமா முன்னு இங்க இருக்கே அடி செல்லம் அடியே அழகி கொஞ்சம் திரும்படி திரும்படி ஐயோ திருப்பாதன்னு கேட்டானா என்ன மயங்கிட்டா ஓ இதுதான் அழகுல மயங்கிறதோ எடுவட்ட வயல எந்திரிச்சு சொல்லுடி இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி 4 நாள் பல்லு விளக்காம வந்து மூஞ்சி இப்படி காட்டினா மயக்கம் போடாம என்னடா மருதாணியாடா போடுவாங்க எடுவட்ட வயல அத விடுடி கட்டளை அதாவது இப்ப மாமா உனக்கு வாழ்க்கை தர போறேன் அந்த வாழ்க்கைய வச்சு கச்ச 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 கொச்ச கொச்ச கொச்சேன்னு குழந்தைகளா பெத்து தள்ளுவோம் குழந்தைகளா பெத்து போட்டா இந்த ரெண்டுல எது ஒண்ணு நடந்தாலும் போன சுனாமி திரும்பி வந்து முதுகலியா போடுபடா ரெண்டு இவ்வளோடா சொல்லற அப்பவும் உனக்கு எதுக்கும் போனதானா அப்ப முடிவு பண்ணிட்டியா பாத்துக்கலாமா போடுங்க பாட்ட வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா என்ன முதல் ராத்திரியில் புக்கருக்க வந்தவனே அடியே அவ்வளவு மயங்காலவள அடி நீ ஆமாண்டா அடுத்த டைலாக் என்னடி மறந்துட்டியா வயல சொல்லுடி எப்ப கஞ்சி தண்ணி ஊத்தினீங்க கேப்பீங்களா நீ கேட்காத நானே கேக்குறேன் இந்த மாமனுக்கு எப்ப கஞ்சி தண்ணியும் கரும்பணி அரம்பும் சுட்டு தர போறேன் உனக்கு அதை வேற சுட்டு தரணுமா அதுக்கு எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அக்காவா ஆமா யாரு கூப்பிடட்டுமா கூப்பிடுடி டங்சன் ஆகுது டங்சன் டங்சனா இது என்ன புதுசா ஒண்ணு இருக்குது சினேகிதனை சினேகிதனை ரகசிய சினேகிதனை சூரு எங்க அக்கா வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க நான் காலை நடுங்கும் போது சொல்லு உன்ன மாதிரி ஆளுங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்ட வீக்குன்னு எதுக்கு சொல்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அடியே அக்காவை வச்சா என்ன இந்த முறை வெளியே அனுப்புன வெளியே வாடி உன்னை அறுத்துறடி அறுத்துற போடா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சரளா மேம் இப்ப ஜூம் போனாங்க அப்படின்னா சொல்லுங்க மேம் என்ன எங்க சத்தம் என்ன இப்படி கிளப்பிட்டீங்க மேம் we want that dialogue സ്നേഹിതനായി ரகசிய ஸ்நேகிதனாய் இத வச்சுதான் ரொம்ப வருஷமா ஓட்டிட்டு நல்லா இருக்கு. கொஞ்சம் நடுவுல டைமிங் மிஸ். ஆனா எல்லாம் 2-3 படத்தை உல்டா பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து காமெடிக்குன்னு போது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பரவாயில்லை. ஏன்னா காமெடிக்காக இது ஒரு விதமான வெரைட்டி. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. சூப்பர். சினி சார் என்ன சொல்றீங்க? 2015 மிகப்பெரிய அதாவது the best three part of 2015 நீதாயா. என்ன மேக்கப் ஏதோ திடீர்னு அந்த கழுத்து கீழே அப்படியே ஸ்ரீதேவி தான் ஸ்டைலிஷா. ஸ்ரீதேவி தெரியுமா இது? ரொம்ப அந்த மாதிரி அந்த மயில் மாதிரியே இருக்க நீ. இதுல பெரிய பிளஸ் சரளாவோட வாய்ஸ் அங்கேருந்து வந்ததுதான். அங்கேருந்து வந்ததுதான் வந்து இந்த கதைக்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. எங்க அக்கா ஒத்தி இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சது அதுதான் அந்த கதைக்கு ட்விஸ்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப நல்லாச்சு. நீங்க சொல்லியிருந்தா சரளாவே அந்த குரலை கொடுத்துருக்கோம். ஆமா. நடிகர் திலம் சிவாஜி கணேசன் முதலாக நாடகங்கள் நடித்தது பெண் வேடம் தான். அதனால பெண் வேடம் போடுவது குறைவான விஷயமே அல்ல. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நீங்க அற்புதமா பண்றீங்க. அதனால நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்க தான் எல்லாத்துலயும் கலக்குறீங்க. ஓகே. இல்ல அவன் என்ன சொல்ல வரன்னா நீ பர்மனண்டா பாவாடையை கலட்டாதன்ற. இந்த ஸ்பூஃப் ரவுண்ட்ல அடுத்ததா நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண வராரு பிஎஸ்கே. பேயோட குமுறல் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ண போறேன். அதுதான் என்னுடைய கான்செப்ட். உன்னை க்ளோஸ் அப்ல பார்த்ததுக்காக என்ன ஒரே வாட்டியா க்ளோஸ் பண்ணிட்ட பத்தியா? விட மாட்டேன். அது என்ன பேய்னா கரெக்டா 12 மணிக்கு தான் வரும்ட்டு. ஏன் எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாங்களும் தூங்க வேணாமா?
நாங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வரக்கூடாதா? ஏன் லஞ்ச் டைம்ல வரக்கூடாதா? எது இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிடுறது. சரி, ஊருக்குள்ள நிறைய பெருசுங்க இருக்கும். அது என்ன தெரியுமா? அங்க போவாத பேய் பிடிக்கும், இங்க போவாத பேய் பிடிக்கும், பின்னாடி பக்கம் போவாத பேய் பிடிக்கும். உண்மையாவே சொல்றேன், பேய்ங்க எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும். ஆனா உங்களுக்கு தான் பேயை பிடிக்கவே மாட்டுது. நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க. பக்கத்து வீட்டுல 5 லட்சம் காணும், எழுத்த வீட்டுல 10 லட்சம் காணும். பக்கத்து வீட்டு ஆயாவ கதற கழுத்து அறுத்து சைனா எடுத்துட்டு போயிட்டான். இவனெல்லாம் வந்து வெட்ட மாட்டாங்க. ஆனா நாங்க லைட்டா எங்க சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், அப்படியே 10,000 செலவு பண்ணாங்க. அந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ்காரனுக்கு 100 ரூபாய் அழுவாங்க. எங்களை விசாரிக்கணும் போதுங்க 10,000 20,000 கொடுப்பாங்க. அந்த சாமியார அப்படியே கரெக்ட் பண்ணி அந்த புண்ணிய கரெக்ட் பண்ணி போயிடுவோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு வரும். அதுக்கப்புறம் முடிவு பண்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேய் தான் அப்படின்ட்டு. உயிரோடு இருக்கும் போது எங்களே டார்ச்சர் பண்றாங்க, செத்த பிறகு எங்களே டார்ச்சர் பண்றாங்க. நாங்க எங்க தான் போறது? விக்ரமாதித்தன் அண்ட் பேத்தால் அதை பத்தி நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விக்ரமாதித்தனுடைய விடாமுயற்சிகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க டிவிஎஸ் செட்ல விக்ரமாதித்தன் அப்படின்னா நம்மளுடைய விஎஸ்கே அப்படின்னு சொல்லணும். சோ மனோபாலா சார், நம்ம விக்ரமாதித்தன் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, நீ சொன்னது நான் ரியலா நான் சொல்றது, அதாவது என்னன்னா பேய் படத்தில் நடிக்க நாங்க 2 பேரும் அதுல அத்தாரிட்டி மாதிரி எடுத்தோடனே எங்க 2 பேரும் புக் பண்ணிட்டு தான் அப்புறம் பேயெல்லாம் புக் பண்ணுவாங்க. ஆம்பளை பேய் எதுக்கெல்லாம் புலம்பும், எதுக்கெல்லாம் செத்திருப்பேன், எதுக்கெல்லாம் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு வேதனையில செத்திருப்பேன் அப்படிங்கறத ஒரு கான்செப்டா வச்சு நீ பண்ணியிருந்தேன்னா நிறைய காமெடி வந்துடும். அடுத்தது இதே கொண்டு இங்க ட்ரை பண்ணாத, நீ ட்ரை பண்ணு, ஓகே? எங்களை கொல்லாது. சினி சார், நீங்க என்ன சொல்றீங்க? பேய் தானே பேசிச்சுப்போ? ஆமா சார். பேய் என்னமா கசல் சிங்கர் மாதிரி வந்திருக்கு. எங்களுடைய யூனிஃபார்ம் சொல்லிட்டு பேய் யூனிஃபார்ம் அது வெள்ளை தான். அதுக்கு இது கசல் பாடுற பேய் மாதிரி இருக்கு. அதுல நீங்க ஸ்டாண்ட் அப், அதாவது சிங்கிள் 1 மேன் ஷோவா பண்றீங்க. பட் இன்னும் நகைச்சுவை, அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மியூசிக்லாம் பண்ணிருந்தா இன்னும் அது நல்லா இருந்திருக்கும். ஓகே, சொல்லுங்க சரளா மேம். இல்ல, எடுத்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுல நிறைய காமெடி போட்டிருக்கலாம். ஏன்னா பேயில நிறைய காமெடி பேய்ங்க நிறைய இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்து நீங்க அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன். ஏன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் வர அதுல கொஞ்சம் காமெடி பிட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருந்தா கூட காமெடி இல்லை, ரொம்ப பிளைனா உங்களுடைய குமுறல் மட்டும்தான் இருந்துச்சு, அங்க காமெடி இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. நான் டைலாக் டெலிவரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தாட் வித்தியாசமா இருக்கு. ஒரு பேய் என்னடா என்ன எப்பப்போ ராத்திரிலாம் வர வைப்பீங்களா, பகல் நாங்கள் வர மாட்டோம், எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா, எங்களுக்கு எப்பப்போ ட்ரெஸ்ஸு, எப்பப்போ சாங்கு, நல்லா எல்லா ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும், அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி நீ ரொம்ப ஒரு இடத்துல திணறலாம டைலாக் பேசுனேன், அது ரொம்ப முக்கியம். பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட், சூப்பர். Up next is a very special performance. ஒரு ஸ்டாண்ட் அப் சரவடி இந்த ஸ்டேஜை இப்ப ஆக்கிரமிக்க போறாரு. சரவடி சரவணர். ஐயா தோர நீ சூழில கைதி. ஐயா தோர கை நிறைய அள்ளித்தரு கையில் இப்ப விலங்கு. வைரக்கல்ல உப்பு கல்லு தப்பு சொல்லி வழக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்ந்திருந்த காலங்கள், தாழ்ந்திருந்த சோகங்கள், தளர்ந்திருந்த தேசத்தின் தவங்கள், இவைகளெல்லாம் முடிந்து சுதந்திரமாக மூச்சு விட முடிந்த தங்க நிமிடத்தை தரிசித்து அரை நூற்றாண்டுகள் மேலாகிவிட்டது. இத்தனை ஆண்டுகளிலே நாம் செய்த சாதனைகள் என்னவென்று சோதனைகள் செய்து பார்த்தால் வெறும் வேதனைகள் மட்டும்தான் மிஞ்சும் என்று யாரும் இங்கே போதனைகள் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நாம் கண்ட கனவுகளை கற்பனையாக்காமல், கற்பனைகளை கனவுகளாக்காமல், கற்பனைகளையும் கனவுகளையும் கலைந்து போக நினைவுகளாக்கி, நினைவுகளை நிஜமாக்கிட வருத்தப்படாத வாலிப சங்கத்தின் சார்பாக மனமிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இது ஒரு பர்மிஷன். இப்ப சொன்னதே எங்களுக்கு புரியறதுக்கே இன்னும் 2 வருஷம் ஆகும். நகைச்சுவை அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு மட்டும் நகைச்சுவை இல்ல, அதுக்கு ஏன் நகைச்சுவை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஜாலியா சொன்னோம்னா அதை நகைச்சி வை, சிரிச்சி வை, சோ அதுதான் நகைச்சுவையா வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட இப்போ நிகழ்ச்சிக்காக சிதம்பரத்துல இருந்து நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிச்சைக்காரன் கிட்ட சார் காஃபி குடிக்கணும் சார், பிச்சை போடுங்க சார் அப்படின்னா. சரின்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். சார் 20 ரூபா கொடுங்க சார் அப்படின்னா. என்னடா விலைவாசலாம் ஏறி போச்சு, ரைட் ஓகே 10 ரூபா டீ, அதுக்கு ஏன்டா காஃபி சாப்பிட்றதுக்கு 20 ரூபா கேட்கறானே அப்படின்னு. உடனே அந்த பிச்சைக்காரன் சொன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. எங்கடா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு, பிச்சைக்காரனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். உடனே அந்த பிச்சைக்காரன் சொன்னா, சார் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டேன், அதனாலதான் பிச்சைக்காரன் நானே அப்படின்னு.
இந்த காதலால ஏகப்பட்ட பேர் பாதிச்சிருக்கான். நம்ம ஊர்ல ஒரு டீ கடையில கிளாஸ் கவுற பையன், காதல் யாருக்கு வேணா வரலாம், அந்த டீ கடையில கிளாஸ் கவுற பையனுக்கு ஒரு காதல் வந்துச்சு. அவன் அந்த கல்லூரி பெண்ணை பார்த்து காதல் கடிதம் எழுதணும். அவன் பள்ளிக்கூடமே போகல, காலேஜ் போகல, பள்ளிக்கூடம் போல, படிக்கல. அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு காதல் கடிதம் எழுதுறான். எப்படி எழுதுறான் பாருங்களேன். அன்பே மசாலா பாலை, பாலாடை போன்று மேலாடை போட்டவளை, டிக்காசன் கலரே நான் நிற்கிறேன் என்று காட்சியை வாழை குதிக்காதே, ஆறி போன என் வாதினை சூடேற்ற வந்த ஸ்டவ் அடுப்பு நீதான், நீயும் நானும் இணைந்தால் பாலும் தண்ணியும் போல காப்பியும் சர்க்கரையும் போல இணைந்தே இருப்போம்னா டபுள் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இதை லைட்டாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னையே எண்ணி எண்ணி சக்கையாகி போன டீ தூளாய் மாறிவிட்டேன், என்னை ஏமாற்ற விடாதே. உனக்காக காலை சன்ரைஸ் முதல் மாலை சன்செட் ஆகும் வரை காஃபி டே வாசலிலே உட்கார்ந்து இருப்பேன். இது 100% ப்ரூவ் என ப்ரூவ் பண்ணுவேன். இப்படிக்கு உந்தன் டாப் ஸ்டார் மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்ப யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு டயலாக் சொல்றேன் பாருங்களேன். அதாவது என்ன அப்படின்னா, அவரை போட்டா துவர மொழியும், துவர போட்டா அவரை மொழியும், அவரை போட்டா அவரை தான் மொழியும், அவரை போட்டா இப்படி துவர மொழியும். ஆனா அது மாதிரி ஒரு ஊர்ல அவரை போட்டா துவர மொழியும், துவர போட்டா அவரை மொழியும். அப்படி ஒரு தேசத்துல தூரே இல்லாத ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணியே இல்லாத குடத்துக்கு ஒரு ராஜகுமாரி தண்ணி பிடிக்க போனான். அங்க தலையே இல்லாத மானு, வேறே இல்லாத அருகம்புள்ள மேயறத, கண்ணே இல்லாத கூட்டம் பார்த்துட்டு காலே இல்லாத முடம் வச்சுனா அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான். அந்த குண்டு மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள அந்த குட்டி மேல பட்டு அந்த குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து அறது கலக்கி சமைச்சு சாப்பிட்டு தோலை காலையில பந்தால காய போட்டாங்க. அதை ரக்கே இல்லாத பிறந்து தூக்கிட்டு போறத கண்ணே இல்லாத கூட பார்த்து சொல்ல காலே இல்லாத முடம் கட்டிட்டே ஓட கீழே கிடந்த கண்டக்க திரும்ப அவன் கால் வழியா குத்தி தலை வழியா வெளில வந்துச்சு. ஆஹா இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கிட்ட போனான். வைத்தியர் என்ன சார், ஆள வேற அரச வேறு புங்க வேறு புரச வேறு 4 பேரையும் கைப்படாம பிடுங்கி உலக்கப்படாம இடிச்சு நாக்குப்படாம நக்குடா, இது மிளகா பத்தி என்னாரு. ஆஹா இப்பேற்பட்ட வைத்தியத்தை சொன்ன வைத்தியருக்கு நாம எதுவுமே செய்யணுமே சொல்லிட்டு அடியே இல்லாத படி எடுத்து ஓட்ட கால நாம நங்கு நங்கு நடந்து சக்கரமே இல்லாத வண்டியில பாரத்தை ஏத்தி குருட வதிகாட்ட முடம் வண்டி பாட்டுக்கே போயிட்டு இருந்துச்சான். நான் சொன்னதுல ஏதாவது புரிஞ்சுதுங்களா? வாழ்க்கையில எப்பயுமே புரியுற மாதிரி வாழ்ந்தாதான் எல்லாமே புரியும்னு சொல்லிட்டு சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமிக்கு வந்தோம்னா அந்த சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி நொங்கு நொங்குன்னு சுத்தும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி சிகரம் ஏற்ற சிந்தனை உயர. யார் நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. சரவடி தானே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். சுத்துது பூமியா வானமா எதுவும் ஆமத்தான் என் தலை சுத்துது. ஜட்ஜஸ் இவர் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இருந்தவர், இவர் பிஹைண்ட் த கேமரா வந்து அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு முதல்ல எல்லாரும் கைத்தட்டுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டைட்டிலுக்கு நீங்க மட்டும்தான் பொருத்தமானவர், வேற எதுவும் நம்ம ட்ரையே பண்ண வேண்டாம். தேங்க்யூ சோ மச். At the end of this battle round, judgment என்ன அப்படின்னு நம்மளுடைய பேனல் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி let's have the contestants join me here on the stage. இன்னைக்கு நம்மளுடைய 1-on-1 பேட்டில் ரவுண்ட்ஸ்ல ஜட்ஜஸ் சீரியஸாவே நீங்க எல்லாருமே சூப்பர் ஜாலியான மூட்ல இருக்கீங்கன்னு ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸுமே. நான் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கிறதுனால I am throwing it open to you. உங்களுடைய தீர்ப்பு ஃபுல்லா நீங்களே சொல்லுங்க. என்ன பிக் பண்றீங்க இன்னைக்கு? இல்ல இந்த இதுல வந்து நாங்க வந்து எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சது, அதனால யாரும் எலிமினேஷன் வேணான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அடுத்தது இப்ப வந்து ரன்னரையும் நாங்க சொல்ல போறது இல்ல, ஒரே வின்னர் தான், அதை அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஓகேயா? அந்த வின்னர் இஸ் சபரீஷ். சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக 24 வருஷமா போதை ஏற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா, நடிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனாவது அவார்டு வாங்குவீங்க? எவ்வளவு டைட்டில்ஸ் வாங்குவீங்க? இதோட நிப்பாட்டிக்கங்க ப்ளீஸ். ஜட்ஜஸ் என்கரேஜ் பண்ற வரைக்கும் அடுத்த லெவல் போகணுன்ற ஆசை எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் நாங்க. கண்டிப்பா போயிட்டே இருக்க. நீங்க உங்க பயணம் வந்து நிக்கவே கூடாது. பெஞ்ச்மார்க் செட் பண்ணிருக்காங்க எல்லாருமே இந்த எபிசோட்ல. நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம் அண்ட் தேங்க் யூ சோ வெரி மச் ஜட்ஜஸ். சோ இதே போல இன்னொரு சூப்பர் என்ஜாயபிளான எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாபா அண்ட் சியா from the entire team of வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.